ஹாய்ங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இத நான் பர்சனலாவே நெறைய கஸ்டமருக்கு தனிப்பட்ட முறையிலயுமே சொல்லியிருக்கேன். வீடியோவாவும் போட்டிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேங்க. 1/4 லிட்டர் நெய் வரும்போது, இது வந்து நம்ம கேஜி கணக்கு குடுக்குறது இல்லைங்க. லிட்டர் கணக்குல தான் குடுக்குறோம். லிட்டருக்கும், கேஜிக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அத நான் நெறைய டைம் சொல்லிட்டேன். இருந்தாலும் கம்மியா இருக்கு, கம்மியா இருக்குன்னா, நான் இது ஃபுல்லா குடுத்தேன் அப்டின்னாங்க, 550 கிராம் வருங்க. நான் 550 கிராம்லாம் குடுக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது ஃபுல்லா வேணும்ங்கிறீங்க. இது ஃபுல்லா நான் ஃபில் பண்ணா 550 கிராம் வந்துருங்க. கரெக்ட்டா வந்து இதில வரும்போது உங்களுக்கு நான் என்ன லிட்டர் கணக்குல குடுக்குறதுக்கு எவ்வளோ குடுக்கணுமோ, அந்த அளவு கரெக்ட்டா இதில இருக்கு. ஒரு லாஸ்ட் வீக் இங்க லோக்கல்ல ஒரு கஸ்டமருக்கு ரெகுலரா ஒரு எப்பயாச்சும் வாங்குவாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு நான் குடுத்துருந்தேன். ஒரு 9:00 இருக்கும் சம்திங். குடுத்துட்டு கீழ கூட இறங்கல. அதுக்குள்ள மேம் நான் எடை போட்டேன். நெய் கம்மியா இருக்குன்னாங்க. நான் அப்போ கால் பண்ணி கேட்டேன், மேம் லிட்டருக்கும் வந்து கேஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும்லன்னு. தெரியும்னாங்க. அப்புறம் என்ன மேம் நான் கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன், லிட்டருக்கும் கேஜிக்கும் டிஃப்ரென்ஸ் வரும்போது எவ்வளோ இருக்கணும்னு கேட்டேன். 250 இருக்கணும், 240 தான் சம்திங் இருந்துச்சுன்னாங்க. எனக்கு கரெக்டாக தானே மேம் இருக்குன்னா அவங்க ஓகேன்றாங்க. என்னால் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. லிட்டருக்கும் கேஜிக்கும் வந்து மாறுங்க. லிட்டர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 910 தான் ஒரு லிட்டருக்கு. இப்போ ஒரு கேஜின்னு போகும்போது 1000 வரும். அதுவே ஒரு லிட்டர்னு போகும்போது 910 தான் வரும். இதுவே 1/2 லிட்டர்னு போகும்போது 455. அதுவே வந்து 1/4 லிட்டர்னு வரும்போது 227 தான் வருங்க. அதால தயவு செஞ்சு வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு 5 கிராம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குமே தவிர்த்து கம்மியா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. நான் இது மாரி ஃபுல்லா கூட குடுத்துருக்கேன். அவங்களுக்கே இதில ஃபுல்லா குடுத்துருக்கேன். பட் அப்பலாம் ஏன் வந்து அதிகமா குடுத்தீங்கன்னு யாரும் கேட்கல. ஆனா கரெக்ட்டா குடுக்கும்போது ஏன் கம்மியா குடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே கூட நான் கேட்டேன், "எப்படி மேம் இது நீங்க கம்மியா இருக்குன்னு சொல்றீங்கன்னு?" கேட்டதுக்கு, "இல்ல உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். அப்ப இது அதிகமா இருந்துச்சு. இது ஃபுல்லா குடுப்பீங்கன்னாங்க." அப்பதான் யோசிச்சேன். அப்ப அதிகமா குடுக்கும்போதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்றீங்க. ஆனா கரெக்ட்டா குடுக்கும்போது கம்மியா இருக்குன்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்க. இன்னொன்னு நம்ம லோக்கல்ல குடுக்குறவங்களுக்கு டெலிவரி சார்ஜ்ன்னு ஏதோ வாங்குறது கிடையாது. நான் கேளம்பாக்கம்லேருந்து போய் குடுக்கணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். வீட்டுக்குள்ள சாரி ஐ மீன் ஸ்டெப்ஸில் கொண்டு போய் குடுக்குறோம். அதுக்கு டெலிவரி சார்ஜ் நம்ம எதுவும் வாங்குறதில்ல. அது நானா என்னோட விருப்பப்பட்டு தான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் எனக்கு கம்பல்லாம் பண்ணல. பட் அத பத்திலாம் யாருமே யோசிக்க மாட்றாங்க. என்னடா இது ஒரு டெலிவரி சார்ஜ் இல்லாம கொண்டு வந்து குடுக்குறாங்களே! அவங்களுக்கு ஆக்சுவலா தெரியும்னு சொல்லிட்டு, அப்புறமா நம்மள கேட்குறாங்க. அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களா? அப்ப இப்போ ஃபுல்லா குடுத்தா நான் தான் நஷ்டத்துக்கு குடுக்கணுங்க. ஒரு டைம்ல குடுத்தோம். பட் அப்புறமா நம்ம வந்து சரி ஓகே. நம்ம கரெக்ட்டா வந்து ஒரு பிராண்டுன்னு போம்போது, நம்ம அளவா கரெக்ட்டா குடுக்கணும் அப்படின்றத நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ குடுக்குறோம். அது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி கேட்குறீங்க. ஒரு சில டைம்ல ஒரு சிலர் வெளியில போற கஸ்டமரும் கேட்குறீங்க. இந்த மாதிரி ஏன் கீ வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, ரொம்ப கம்மியா குடுக்குறீங்கன்னு. கம்மியா குடுக்கலங்க. முதல்ல அதிகமா குடுத்தோம்.